இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ளிப் ஃபார் பிரெயின் லாட் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. கேம் ஸ்டார்டிங்கே இப்படி தான் இருக்குது. பிளாக் ஃப்ளிப் ஒன்று தான் அடிக்க முடியுது. ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரெயின் லாட் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிரெயின் லாட் எடுப்போம்? 15 என்னடா டோருக்கு போடுறா, எவ்வளோ காசுடா? என்ன நீங்கள் இவ்வளோ கம்மியான எடுக்க சொல்லிருக்கீங்க? ஓகே கைஸ், 150க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கான். ஒரு போய் வீட்டில் சீக்கிரமாக வைக்கணும். சீக்கிரமாக போடா வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் ஒன்று 5 ஸ்பின்ஸ் ஃப்ரீ இருக்குது. சுற்றி பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்கள், 50K காசு கொடுத்துருவானு ஸ்டார்டிங்கு. ஐயோ 100K வா? லே வேணாண்டா. லே இருந்தாங்க அவ்வளோ காசு கேட்கலடா. ஏன்டா திருப்பி 100 கொடுத்துருவானு கைஸ். ஸ்பின் 50K கைஸ். லாஸ்ட் ஒரு ஸ்பின் 50K கைஸ். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட நிறைய காசு இருக்குது. இந்த ஜம்பை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கைஸ் இப்போ வேகமாக கொஞ்சம் ஓட முடியுது. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தரானு கைஸ். இந்த 1K ப்ளஸ்ஸு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்கே வரேன் கைஸ். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். தேங்க்ஸ் ப்ரோ. வேணாண்டா அப்பாடா. அதில் விட கைஸ் அவன் அதை கொடுக்கவே இல்லை. ரிலிலி ராலிலா ஃப்ரீ கிளைம் பண்ணிப்போம். ஓகே கைஸ், ரிலிலி ராலிலா ஃப்ரீ கிளைம் பண்ணியாச்சு. இது வந்து 10K தருது. ஓகே, உள்ளார போய் வேணாண்டா கைஸ். 1 மில்லியன் கொடுத்துட்டாங்க கைஸ். ஓகே, நம்ம வச்சுப்போம். ஆனால் நான் அந்த காசில் எதுவும் வாங்க மாட்டேன் இப்போதைக்கு. நான் இப்போ ஒரு பிரெயின் லாட்டை எடுத்ததுக்கப்புறம் பண்ணுவோம். டொமைன் கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ தூரம் வேணால் இப்படி ஜம்ப் அடித்து போகலாம் போல். இங்கே 300 இருக்குது, 400, 1K ப்ளஸ் இருக்குது. ஆனால் அங்கே போக முடியுமான்னு பார்ப்போம். எப்படியோ போயிட்டேன் கைஸ். இங்கே வந்து 10Kக்கு ஒன்று இருக்குது. அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த சைடு வேறு எதுவும் இல்லை கைஸ். 10Kக்கு எடுத்துருவோம் ஃபாஸ்ட்டாக டைம் முடியறதுக்குள்ளே. ரிலிலி ராலிடா இவன் நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் மேலே அப்பா ஜஸ்ட்டு கைஸ். ஓகே, நம்ம ஜம்பை தான் அப்டேட் பண்ண போல. இப்போ போய் ஜம்பை அப்டேட் பண்ணுவோம். நம்ம இடத்துல பிரெயின் லாட்டை வச்சு நம்ம வீட்டில். ஹலோ பிரெயின் லாட். கிஃப்ட்டு 50K கிஃப்ட்டு கொடுத்துருவோம்லே ப்ரோ. இவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடாது ப்ரோ. உங்களுக்கு 6 கிடச்சிருக்கு. அவர் ரொம்ப நல்லவர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. 6 அப்டேட் பண்ண வேணாம் இப்போதைக்கு. கேம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல். ஜம்பை மட்டும் அப்டேட் பண்ணோம். கேரி அப்டேட் பண்ணும். இனிமேல் நம்மளால் 2 கேரி பண்ணிட்டு வர முடியும். அடுத்து கொஞ்சம் ஸ்பீட் அப்டேட் பண்ணுவோம் கைஸ். அப்டேட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்படி பொறுமையாக போனால் சூப்பராக இருக்கும். 9K. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 1 மில்லியன் தான் கிடைக்கும். போயிட்டு 1 மில்லியன் இதை எடுப்போம். கிறிஸ்டல் ஏரியாவா கைஸ்? ஐயோ 67. எஸ் 67. அப்புறம் பூரி 3 மில்லியன் காட்லி எடுத்துப்போம். பேர் என்னன்னு தெரியல கைஸ். இப்படியோ போய் ஆகணும். நம்ம பேஸ்க்கு போயிட்டு அவன் பேரை பார்க்குறோம். பேஸ்க்கு அவன் அங்கே ஸ்பான் ஆகிருக்கும்.
ஃபூரி ஃபார்முலா அப்புறம் 6-7 வச்சாச்சு. இப்போ நம்ம பேஸை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறோன்னு தெரில. ஏன்னா நிறைய பிரெயின் லாக்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம பேஸை நான் அதை கேட்கலடா ஏன்டா மேலே போவோம். பேஸ் வாங்கலாமா? புரியல. செகண்ட் நான் அப்போனா வாங்கிட்டேண்ணா 3rd ஃப்ளோரு. எனக்கே தெரியாமல் நான் வாங்கி வச்சுருக்கேன் 2nd ஃப்ளோர் கைஸ். 3rd ஃப்ளோர் வாங்கிட்டேன், 4th ஃப்ளோர் வாங்கிட்டேன். என்னடா கைஸ் ஜன்னல்லேருந்து குதிக்க முடியும் கைஸ். ஓகே நம்மகிட்ட எவ்வளோ காசு வந்துருக்கு. நம்ம ஜம்ப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கேரி அதிகமாக இருக்கும். ஓகே இனிமேல் 5 பில்லியனுக்கு தான் கேரி இருக்குது. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாண்டி போவோம். அவ்வளோடே சீக்கிரம் போட ரீபர்த் இருக்கா? ஓகே ரீபர்த் இருக்குது. நம்ம இந்த பிரெயின் ஆட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ரீபர்த் பண்ணிடுவோம். எஸ் திருப்தி திறப்போம். அது என்னடா ரெட் கலரில் இருக்குது? என்னடா அது? ஆடுறவங்க எல்லா பிரெயின் ஆட்டையும் நீ எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு தான் என்ன பண்ணுறது? நாங்களாம் வைஸ் எனக்கு ஒரு பிரெயின் ஆட்டுறா அங்கே போய் நம்மளோட என்ன நோட்டு அதிகமாக இருக்காங்களோ நம்மளும் இப்போ போய் இந்த இடத்துல போய் எடுப்போம். தண்டர் 5 மில்லியன் இருக்கான். என்னடா கம்மியாக இருக்கீங்க? அந்த இடத்தோட கம்மியாக இருக்கானு கைஸ். $2 மில்லியன் இவன் எடுத்துப்போம். 6-7 3 மில்லியன். ஜாப் சகோர் 2 ஜாப் அப்சர்வ் 5 மில்லியன் ஒருத்தன் வந்திருக்கான். ஐயோ இவன் ஒன்று ஜாப் சகூர் இவன் 2. அப்புறம் சாரி இவன் இல்லை ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டாக எடுத்துப்போம். இவன் எடுத்துப்போம். அப்புறம் இன்னும் வேறு ஏதாச்சும் வரான்னு பார்ப்போம். வேணும்னா அவனுங்க எடுத்துப்போம். இவன் 2.5 இது காட்லி ஒன்று எடுத்துப்போம். அப்புறம் வேறு யாரும் உங்களோட நல்லதாக இல்லை. நம்ம பேஸுக்கு போய் கொஞ்சம் கஷ்டம்தான் பேஸுக்கு போகிறது. ஆனால் நம்ம எப்படி வந்தோமோ அந்த மாதிரி போயிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு டஃப் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக நம்மளோட பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். கைஸ் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எஸ் ஜம்ப் அடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு மைன்கிராஃப்ட் ஃப்ளாட் வேர்ல்டில் சர்வே பண்ணுற வீடியோ தான் வரும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கணுன்னா என்ன பெல் ஐக்கனில் ஹால் போட்டுங்க. பெல் ஐக்கன் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதில் ஹாலில் வச்சுங்க. ப்ளேஸ் இப்போ நான் ப்ளேஸ் அப்புறம் நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஹாட்ஸ்பாட் இவனை யூனிஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இன்னும் நம்மளோட ஸ்பீடு ஜம்ப்பு பேக் ஜம்ப்பு அதிகமாக்கணும். இல்லை அதெல்லாம் நான் தெரியாமல் எடுத்துட்டேனா கையில். ஐயோடா பிளேஸ்டா. ஓகே கைஸ் இப்போ போயிட்டு இந்த கடையில் போய் அப்டேட் பண்ணுவோம். இது ஓகேடா. ஸ்பின் ஒன்று வந்திருக்கு கைஸ். ஸ்பின்னு என்ன கிடைக்கிது? 100K கிடைக்கிது கைஸ். ஓகே கைஸ் நம்மளுக்கு ரீபர்த்து காட்டுது. ரீபர்த் கொடுத்துருவோம்.
ஓ ஜம்புமே ரீபர்த் ஆயிடுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க கிடச்சான். பிரெயின் லாட்ஸ் எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே வாங்க நம்ம பேஸில் போய்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே அப்படியே மேலே போயிடுவோம். மேலே இங்கே ஜம்ப்பு. மேலே ஜம்ப் பண்ணிச்சா இங்கே ஏண்டா ஆகுது? ஜம்படா. என்னடா அவ்வளோதான் கைஸ். இங்கே உள்ள 1 பில்லியன் வந்துருச்சு. இங்கேருந்து எடுத்தால் எவ்வளோ வருது பார்ப்போம். 2 பில்லியன் வந்துச்சு. இப்போ போயிட்டு நம்மளோட பேக் ஃப்ளிப்பை அதிகமாக்குவோம். ஃபாஸ்ட்டாக 20 20 20 20 20 20 20 20 20. ஓகே 24 வந்துருக்கு கைஸ். இப்போ நம்ம ஸ்பீட் அதிகமாக்குறோம். நம்ம ஸ்பீடு மேக்ஸிமம் பண்ணியாச்சு. இப்போ ஷெல் பண்ணுற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ இங்கே தான் ஷெல் பண்ணணும் போல். ஓகே இப்போ போவோங்க. இதில் ஸ்பீடு முக்கியம் போல் கைஸ். ஸ்பீடு இருந்தால் ரொம்ப தூரம் ஜம்ப் அடிக்கிறான். அடுத்த ரீபர்த்தே வந்துருச்சு. அடுத்த ரீபர்த் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். நம்மளுக்கு ஏன்னா 1 பில்லியன் அந்த மாதிரியே ஒரு இல்லைன்னா 100 மில்லியன் அந்த மாதிரி ஒரு பிரெயின் லாட் நம்மளுக்கு தேவைப்படுது. தெரிஞ்சு அடுத்த இடத்துல நம்ம போய் பிரெயின் லாட் எடுத்துடலாம். போகிறது கஷ்டம் மிஸ். அவ்வளோதான், தோத்தாச்சு, முடியல. எஸ் ஓகே நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு 50 அது அளவுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே போயிட்டு ஒய் என்னடா கைஸ் பாருங்க கைஸ் வெறியத்தானோ. கைஸ் நம்ம ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் அப்டேட் பண்ணலாமா? 100 மில்லியன் கொடுத்துருக்கேன், 8 மில்லியன் தரோம். இவனே நம்மளுக்கு 17 மில்லியன் தருவான். ஏன்னா இவன் காசு போடவே இல்லை மண்டையில். இவன் 3 மில்லியன் தருவான் போல். இதோ இவனை அப்டேட் பண்ணுவோம். ஓகே இவன் ஒரு 10 மில்லியன் தரான். ஓகே இப்போதைக்கு நம்மள்ட்ட காசு அதிகமாக இருக்குது. இப்போ கீழே உள்ளவங்க இவனுங்கள்ட்டேருந்து காசு எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு நான் கற்பூர கோசகர் எடுக்கவே இல்லைடா. ப்ளீஸ் இங்கே வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே கைஸ். என்னடாச்சு? கைஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த லாஸ்ட் இடத்துக்கு போய் ஆகணும். லாஸ்ட் இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பிரெயின் லாட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ் நான் அந்த லாஸ்ட் இடத்துக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ் நம்ம இந்த ஃபைனல் இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா பிரெயின் லாட்ஸ் எல்லாம் ஒரே இதுதான் இருக்குது. அவ்வளோலாம் கொஞ்சம் அதிகமாகவே கிடையாது. அதுக்கு நான் இந்த இடத்துல பார்த்துருந்தா கூட நல்ல பிரெயின் லாட்ஸ் ரொம்ப நிறையா கிடச்சிருக்கும். இங்கே அவ்வளோலாம் பிரெயின் லாட்ஸ் ஸ்பானே ஆகலை. ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி போனோம். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. நம்ம இந்த இடத்த தாண்டிட்டா மட்டும் போதும். நம்ம அந்த இடத்த தாண்டிடலாம். நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி தாங்க சொன்னேன். கொஞ்சம் ரொம்ப நாளே எடுத்துச்சு எனக்கு. ஸ்பீடு கொஞ்சம் அப்டேட் பண்ணேன். காசே கிடைக்கல கைஸ். என்னடா இது? இங்கேயும் ஒன்றுமே இல்லை கைஸ்.
இப்போ நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போவோம். பேஸுக்கு போயிட்டு அந்த பிரெயின் ஆர்ட்ஸ்லாம் கையில் கிடச்சிடும். அதோட ரீபர்த் பண்ணிட்டு அதோட இந்த கேமை முடிச்சுப்போம். கைஸ் இதுதான் அந்த வீடியோட பார்ட் 1. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 சொல்லுங்கள். இந்த கேமில் பார்ட் 2 பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இருக்குமா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை டாட்டா, சி குட் பை.